இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவன் சுற்றுலா சென்றான். அழகான மலைகள் நிரம்பிய பகுதி அது. அப்போது புலன்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தன. கண் சொன்னது, ஆகா, எவ்வளவு அழகான மலை! இப்படிப்பட்ட மலையை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உடனே காது, மலையா? எங்கே? என்னால் ஒன்றுமே கேட்க முடியவில்லையே, நீ ஏதோ பொய் சொல்கிறாய் என்றது. கை ஒத்தூதியது. மலையை என் கையால் தொட்டு உணர முயற்சிக்கின்றேன். இது ஏதோ கல் போலத்தான் தென்படுகிறது. சாதாரண கல்லை மலை என்று சொல்லி கண் ஏமாற்ற பார்க்கிறது. யாரும் ஏமாந்து விடாதீர்கள் என்றது. மூக்கு சொன்னது, மலைக்கென்று ஏதாவது ஒரு மனம் இருக்க வேண்டும். ஆனால் நான் எதையுமே நுகர முடியவில்லை. எனவே மலை என்ற ஒன்று இருக்க வாய்ப்பில்லை. காது, கை, இந்த கண் நம்மை ஏமாற்ற பார்க்கிறது. தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். மலை என்ற ஒன்றெல்லாம் இவ்வுலகில் கிடையாது. காரணம், நம்மால் அதை அனுபவிக்க முடியவில்லையே என்றது. ஒரு காரியம் தங்கள் அனுபவத்திற்கு உள்ளே வரவில்லை என்றால் அது இருக்கவே வாய்ப்பில்லை என்று நினைத்த இந்த புலன்களைப் போலவே மனிதர்களாகிய நாமும் செயல்படுகிறோம். இதனை விடுத்து திறந்த மனம் கொண்டவர்களாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அப்போதுதான் நமது வாழ்வு நலமானதாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் திறந்த மனம் கொண்டவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம்.